தோழர்களே, என்டிஏ எப்போதும் ஊழலற்றவர்கள், சீர்திருத்தம் சார்ந்தவர்கள், நிலையான ஆட்சியை நாட்டுக்கு நல்குபவர்கள், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம் நாட்டிற்காக உழைப்பவர்கள். இதற்கு முன்னால் காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ இருந்தது. இப்போது அவர்கள் தங்களின் பழைய பிம்பத்தை மாற்ற தங்கள் பெயரை மாற்றினார்கள். இருந்தும் மோசடி பெயரை மறைக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அங்கீகரிக்கப்பட்டு இந்த மோசடிகள் அவர்கள் தங்களுடைய பெயரை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் நாடு அவர்களுடைய மோசடிகளை மறக்கவில்லை, அவர்களை நிராகரித்துவிட்டது. மேலும் என்னால் குறிப்பாக சொல்ல முடியும், இண்டி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு நபரை எதிர்ப்பதின் காரணமாக, ஒருவரை மட்டுமே எதிர்ப்பதின் காரணமாக நாட்டு மக்கள் அவர்களை எதிர்க்கட்சி வரிசையில் அமர வைத்து விட்டார்கள். என்டிஏ, விகாஸ் பாரத் இந்த தீர்மானத்துடன் தான் தேர்தலை சந்தித்தது. நம் நாட்டிற்காக நேர்மறை சிந்தனையுடன் சென்று கொண்டிருக்கின்றோம். நாட்டின் இளைஞர்களின் சக்தி ஆற்றல்களை புரிந்து கொண்டதன் விளைவாக புதிய வாய்ப்புகளையெல்லாம் பெற்று நாட்டை முன்னேற்றிக் கொண்டு செல்வது பற்றி நாங்கள் பேசினோம். அதே சமயம் எங்கள் முன்னால் இருப்பவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவது, பொய்களை பேசுவது, மக்களை தவறாக வழிநடத்துவது போன்ற செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். இப்போது என்டிஏவை சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களின் வேட்புமனுவையும் பாருங்கள். நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பிருக்கிறது அவர்களின் தேர்தல் பிரச்சாரம் என்ன என்பதை. நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பாருங்கள், அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் பாருங்கள். எவ்வளவு பெரிய வித்தியாசம்! எல்லாவற்றிலுமே அவர்களுடைய குணம் நன்றாக தெரியும். மேலும் என்ன நடந்தது? போட்டோஷூட் நடத்தினார்கள், கூட்டணி என்று அறிவித்ததும். இருந்தும் பல மாநிலங்களிலும் மீண்டும் தங்களுக்குள் சண்டை போட்டார்கள். இந்த அனல் பறக்கும் தேர்தலிலும் ஒருவர் முதுகின் பின்னால் ஒருவர் குறை கூறிக்கொண்டிருந்தார்கள். சில நேரம் அவர்கள் கூறிக்கொண்டார்கள் இது ஒரு ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ் என்று. அவர்களின் யோசனை பரவாயில்லை, ஆனால் மற்றபடி அவர்கள் தங்களைத் தாங்களே தாழ்த்திக் கொண்டார்கள். மேலும் இப்போது இருக்கையின் அடிப்படையிலேயே கூட்டணிகளை அமைப்போம், மொத்தமாக அல்ல என்றார்கள். இப்படியும் விளையாடினார்கள். மேலும் இப்போது அவர்கள் கூறத் தொடங்கியிருக்கிறார்கள், இந்த கூட்டணியானது லோக்சபா தேர்தல் வரை மட்டுமே என்றும் அதற்கு மேல் தொடராது என்றும் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் இதையும் தொடங்கினார்கள். ஜூன் 4 பிறகு சிதைவு தொடங்கும் என்று கூறியிருந்தேன். அது ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இதன் காரணம் என்னவென்றால், அவர்களுக்குள் ஒத்துழைத்ததற்கு காரணம் அதிகார சுகத்திற்காக மட்டுமே. அவர்களுக்கு நாட்டின் வளர்ச்சியில் நேர்மையான ஆர்வம் கிடையாது. அவர்கள் சுயநலம் வெளியே தெரிந்துவிட்டது. அவர்களுக்கு ஆர்வம் குறையும் போது அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். அது அவர்கள் குணம். தோழர்களே, அவர்கள் எத்தனை பெரிய பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள் நீங்களே பாருங்கள். தேர்தல் நேரத்தில் நம்முடைய நாட்டின் சாதாரண மக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் சீட்டுகளை விநியோகித்தனர். இதை தருவோம், அதை தருவோம், அல்லது இவ்வளவு தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடந்த 2 நாட்களாக அந்த காங்கிரசாரின் அலுவலகங்களில் சீட்டை நீட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். 1 லட்சம் ரூபாய் எப்போது கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தாருங்கள் என்கிறார்கள். எனவே நாட்டு மக்களை எவ்வளவு குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள்! அந்த பாவப்பட்ட ஏழை மக்களின் கண்களில் மண்ணை தூவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் 4 நாட்களில் தங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று. ஆனால் இப்போது அங்கே தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது, அடித்து விரட்டப்படுகின்றனர், தள்ளுகின்றார்கள். இப்போது நாட்டின் இந்த தேர்தல் நம் நாட்டினுடைய ஏழை மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானமாகும். நம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்பட்ட அவமானமாகும். இதற்கு பின் நம் தேசம் இந்த செயல்கள் எதையும் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். மன்னிப்பு என்பதே அவர்களுக்கு என்றைக்கும் வழங்க மாட்டார்கள்.